ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பி மூடில் கேமராலாம் செட் பண்ணி சரி பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கும்போது வால்பேப்பர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. சரி போய் பார்த்துக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் சிரிக்கிறானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு சிலருக்கு ஏன் சிரிச்சேன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் ரகசியம். அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பேச போகிறோம் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழில் வச்சு விட்டுறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி, தளபதி விஜய், அப்புறம் சூப்பராக நடிகர் திலகம், புரட்சி தலைவர் அப்படின்னு நிறைய லிஸ்டே இருக்குது. ஒன்று ஒன்றா பேசலாம். எல்லாமே வந்து மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தின அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லணும். வளருதே. ஏன்னா என் மைண்ட் இங்கே இல்லை, அதனால தான் வளருது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, போகலாம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு வந்து 2 லைட்மேன் வந்து பேசிக்கிறாங்க. என்ன இன்சிடென்ட் பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து இன்னும் சாப்பிடல, வேகமா கூப்பிட்டாங்க வந்துட்டேன். சரி சேர்த்து மாத்து, மதியம் சாப்பிடு அப்படின்ட்டு இருக்காங்க. சொல்லும்போது என்ன வான்கோழி பிரியாணியா போடுறாங்க மதியம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு ஒரு ரைட்மேன் பேசுறாரு. இந்த படம் வந்து இந்த கான்வர்சேஷன் எங்க ஓடுது அப்படின்னா, ஆனந்த ஜோதி படத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய படத்துல வந்து லைட்மேன் வெளியில பேசிக்கிறாங்க. இத வந்து எம்ஜிஆர் கேட்டுறாரு. அப்போ வந்து புரட்சித் தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க எல்லாருக்கும் வான்கோழி பிரியாணி ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. ஆனா, அன்னைக்கு வியாழக்கிழமன் அப்படின்றதுனால, அவர் வந்து அசைவம் சாப்பிட மாட்டாரு போல அன்னைக்கு. அதனால வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் சாப்பிடல. அப்ப கூப்பிட்டு கேட்டுருக்காங்க. கூப்பிட்டு கேட்கும்போது வந்து, "நீங்க சாப்பிட மாட்டீங்களா? அப்ப நீங்க சாப்பிட நாளா போட்டுருக்கலாம்ல." அப்படின்னு கேட்கும்போது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு வந்து அவருடைய வார்த்தைகள் போட்டு போட்டிருப்பாரு. அவர் என்ன சொன்னாரோ, அத வந்து நானு உங்களுக்கு வந்து கன்வே பண்றேன். ஒருத்தவங்களுக்கு வந்து எது எப்ப தேவையோ, அத அப்ப குடுக்குறது தான் நல்லது அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இத பார்க்கும்போது வந்து, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரூவான விஷயம். கேட்டா, அப்படின்ட்டு போயிருவாங்க நெறைய பேரு. அப்படிலாம் எதுவுமே இல்லாம, ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு வந்து நம்ம உடனே பண்ணணும். அப்படின்னு அவங்களோட விருப்பத்த நிறைவேத்துற அந்த ஒரு மனது வந்து, எஸ், கடவுள். ரொம்ப ஹாப்பி மூடு. ஏன் அப்படின்னா, இந்த விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணதுக்காக. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அ ஆங்கர் அர்ச்சனா மேடம் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க வந்து செம்ம கேரக்டர். இந்த ஆப்போசிட்ல அந்த இன்டர்வியூ நீங்க பார்த்திருப்பீங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்பம்போது வந்து கம்பேரிசன் வந்து நடக்குது. அர்ச்சனா அவர்கள் தான் கம்பேரிசன் பண்றாங்க. எப்படின்னா, அந்த கம்பேரிசன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணலாம். எத வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிர்றேன். ஏன்னா சிலர் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவங்க பண்ணது கரெக்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னா, அவங்க கம்பேரிசன் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு கலரான ஒரு பெர்சன். இவங்க வந்து உலகத்துக்கே பிடிச்ச ஒரு கருப்பு அப்படிம்பாங்க. அப்போ அதாவது எம்ஜிஆர் அவர்களையும், ரஜினி அவர்களையும் இந்த இடத்துல கம்பேர் பண்றது. அப்போ அவங்க வந்து ரொம்ப சைலன்ட்டான ஒரு கேரக்டர். நீங்க அப்படியே ஒரு ஸ்பீடான கேரக்டர், ஸ்டைல் அப்படின்னு அந்த கம்பேரிசன் போய்க்கிட்டே இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்ட்ட இருந்து வந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இல்ல, இல்ல அவங்கள யார் கூடயுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க வந்து ஒரு தெய்வ பிறவி அப்படின்ட்டு. நான் வந்து இத கம்பேர் பண்ணலான்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பிளேஸு அவங்க வந்து சினிமால ஒரு உச்சத்த வந்து அடையறாங்க. அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண யாராலயும் முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டா கூட, அதுக்கப்புறம் அந்த இடத்துல இப்ப தமிழ் சினிமா இருக்கு. அந்த இடத்த ஃபில் பண்ண ஒரு கேரக்டர் வந்தது சூப்பர் ஸ்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து அவங்க பெருந்தன்மையா வந்து அத வந்து இல்ல அவங்க தெய்வ பிறவி ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னா கூட, ஆனா அந்த பிளேஸ்க்கு வந்தாங்கன்றது உண்மதானே. ஸோ மொத்த ஒரு மக்களுக்கான அடுத்த ஒரு நாயகனா வந்து இப்போ வரைக்கும் கூலி வரைக்கும் வந்து ஸ்டாண்டர்டு படத்துக்கு வந்து கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் வசூல் ரீதியா வந்து அடிச்சு போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக சொல்ல வரேன் நானு. இப்போ உங்களுக்கு அந்த கம்பேரிசன் ஏன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வந்தேன். மத்தபடி எல்லாருமே தனித்துவமானவங்க தான். ஒண்ணுக்கு ஒண்ணு கம்பேர் பண்ண முடியாது தான். பட் இந்த இன்சிடென்ட் இத பார்க்கும்போது. இப்போ வந்து என்னன்னா, கூடவே ஒரு விஷயம் சொல்லணும். அர்ச்சனா அவர்கள பத்தி அவங்க ரொம்பவே சாஃப்ட்டான கேரக்டர். நான் அவங்கள வந்து மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். எங்கன்னா மால்ல வச்சு அப்போ வந்து ஃபங்ஷன் போய்க்கிட்டு இருந்தது. அன்னைக்கு சம்திங் வந்து பர்ட்டிகுலரா அது ஒரு சுதந்திர தினம் தான் நினைக்கிறேன். சுதந்திர தினமா, குடியரசு தினமா? ஜனவரி 26ஆம் தேதியில தான இல்ல. ஸோ சுதந்திர தினம் தான் அது கன்ஃபார்ம் தான். ஸோ ஆகஸ்ட் அந்த டயத்துல தான். வருடம் வந்து ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி அந்த டயத்துல நினைக்கிறேன். 2, 3 வருடம் இருக்கும். அவங்க ரொம்ப சாஃப்ட்டா என்ட்ட பேசினாங்க. அவங்க மத்தவங்கட்ட பேசும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேனா, அப்போ ஒருத்தவங்க வந்து செல்ஃபி எடுக்க வந்தாங்க. எல்லாரும் வர சொல்லி செல்ஃபி எடுக்கும்போது எல்லாருக்கும் பொறுமையா ஃபோட்டோஸ்லாம் குடுத்தாங்க. இப்ப வந்து அர்ச்சனா அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆங்கர் அர்ச்சனாவ. அப்போ வந்து அவங்க என்னன்னா, அவங்க ஒரு ஒரு செகண்ட் இப்படி செல்ஃபி எடுக்கிற ஃபோட்டோ வந்து, "என் ஃபோன விட இது நல்லா தெளிவா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க ஏதோ அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போய்க்கிட்டு இருக்கு. ஒரு ஃபேன் அவங்க கூட இல்ல. அடுத்த ஃபோட்டோ நான் தான் எடுக்க போறேன்.
என் ஃபோன்லாம் அவ்வளோ தெளிவா இருக்காது அப்படின்னு நான் இப்படி செல்ஃபி வைக்கிறதுக்கு வைக்கிறேன். நீங்க அதாவது இந்த வார்த்தை எனக்கு அப்படியே மைண்ட்ல இருக்குது. என்ன சொன்னாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். என் ஃபோன் அவ்வளோ அழகா இல்ல அப்படின்ற மாரி ஏதோ சம்திங் சொல்றேன்னு நெனைக்கிறேன். நீங்க அழகா இருக்கீங்க, தெளிவா இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொன்னோனே, எனக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி. எல்லார்ட்டயும் பொறுமையா இருந்து ஃபோட்டோ குடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான கேரக்டர். இது என்னோட அனுபவத்துல. அவங்க அன்னைக்கு ஃபுல்லாவே நாங்க அங்க தான் இருந்தேன். இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அவங்க ஒரு ஃபங்ஷனுக்கு வந்திருக்காங்கன்னா, அந்த மால்க்குள்ள அந்த ஃபங்ஷன் போச்சு. அப்போ அந்த இன்சிடென்ட். ஸோ அத நான் ஹேப்பி டூ ஷேர். அந்த ஃபோட்டோ கூட என்ட்ட மெமரில எங்கேயாவது இருக்கும். ஸோ எடுத்தோம்னா நான் வந்து கண்டிப்பா போட்டு விடுறேன். ஸோ இட்ஸ் ட்ரூ. மேபி இது நான் என்னுடைய இன்ஸ்டால மேபி இருக்கும். நான் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். கட் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து நம்ம கன்டின்யூ பண்ணலாம். அப்ப இவங்கள பத்தி சொல்லிட்டேன்னா, இப்ப உங்களுக்கு எதுவும் என்னடா ஒரு கேரக்டர பத்தி பேசினா உடனே உங்கள நான் மீட் பண்ணேன்னு சொல்றான் அப்படின்னு இப்பவும் உங்களுக்கு தோணும். ஆனா இதுவும் இப்ப நான் சொல்லக்கூடியதும் உண்மைதான். இது வந்து கவிஞர் முத்துலிங்கம். அவங்க வந்து வருடம் வந்து 1874ன்னு நெனைக்கிறேன். அந்த டயத்துல மீட் பண்ணியிருக்காங்க. சில கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அப்படி 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து பாரதிதாசன் விருது குடுக்குறாங்க. குடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் குடுக்குறாங்க. அப்படி குடுக்கும்போது கவிஞர் முத்துலிங்கத்த மறக்காம என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சோ அத ஃபுல்லா ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவிஞர் முத்துலிங்கம் அவர்களே வந்து பேசின வந்து வீடியோஸ் வந்து இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பத்திரிக்கையில இவங்க போய் வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்துட்டே இருக்கும்போது கருத்து ரீதியா பிடிக்கல அப்படிங்கும்போது அவங்க வெளியில வந்திருக்காங்கன்றத அவங்க இளைமறைகாயா சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெளிவா புரிஞ்சது. அப்போ அதுலேருந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க மறுபடியும் போயிட்டு வேலை கேட்டிருக்காங்க. வேலை கேட்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை அப்படின்றதுக்கு மீனிங் வந்து பத்திரிக்கை துறை சார்ந்து இருக்கிறது தாண்டி, எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு குடுங்கன்றத எனக்கு வேலை குடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, இப்போதைக்கு பணத்த குடுத்துட்டு செலவுக்கு இல்லாம வந்திருக்காரு அப்படின்னு குடுத்துரும்போது, அத அந்த பணத்த வாங்கவே இல்ல. நோட் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு வேலை குடுங்க, பணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோனே, மறுபடி வருடங்கள் போகும். வருடங்கள் போகலாம் அப்படின்னு வீடியோ கட் ஆயிருச்சு. எஸ். ஓகே. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? கவிஞர் முத்துலிங்கம். அப்போ வந்து என்னன்னா வருடங்கள் போனதுக்கு அப்புறம் கூட மேடையில வச்சு எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதா இப்போ நான் சொன்ன இந்த மொத்த இன்சிடென்ட்டையும் வச்சு ஷேர் பண்ணி, இப்படிலாம் இருந்தாங்க முத்துலிங்கம் அவர்கள் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து விருது குடுத்துருக்காங்க. ஸோ அதான் சொல்லலாம்னு வந்தேன். கட் ஆயிருச்சு. இப்ப பழையபடி வரேன். அங்க அர்ச்சனா அவர்கள நான் சந்திச்சேன்னு சொன்னேன்னா, இப்ப நான் முத்துலிங்கம் அவர்களையும் நான் சந்திச்சேன். என்னடா இது கதை விடுறா! அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதுவும் உண்மை. அதாவது எனக்கு அவங்கள தான் நம்ம சந்திச்சோமா, அவங்க பேசுறத தான் கேட்டோமா அப்படின்ற அந்த ஒரு டவுட் எனக்கு இருக்கு. ஆனா நான் அவங்கள தான் சந்திச்சேன். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, உழைக்கும் கரங்கள்ல ஒரு பாடல் வந்து நான் இன்னும் செக் பண்ணல. அவங்க தான் எழுதியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த பாட்ட போட்டு விட்டு பெரிய ஸ்கிரீன் எங்களுக்கு பண்ணாங்க. எங்க பண்ணாங்க அப்படின்னா, அருங்காட்சியகத்துல வச்சு பண்ணாங்க. வருடம் வந்து 2012, 13ஆ இருக்கலாம். நான் சர்டிஃபிகேட்ட பார்த்தா தான் தெரியும். அது வந்து சிஎம் கேம்ப் வந்து நடந்துச்சு. அப்ப விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சார்பா வந்து நான் தான் அங்க இருக்கிறேன். இந்த கேம்ப் வந்து 2வது கேம்ப். அது எனக்கு உறுதியா சொல்ல முடியும். ஏன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் கேம்ப் வந்து நான் திருச்சியில அட்டெண்ட் பண்ணேன். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சார்பா நான் தான் வந்து அதுல செலக்ட் ஆயிருந்தேன். அப்போ என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இப்டி பாருங்களேன், எம்ஜிஆர் அவர்கள் ஒருத்தவங்க கூட நட்பா இருக்காங்க. அவங்களுக்கு பின்னால சிஎம் ஜெயலலிதா அவர்கள் அத வந்து கன்டின்யூ பண்ணியிருக்காங்க அப்டின்னு சொல்ற அந்த ஃபீல் வந்து எனக்கு தெரியுது. தேவா அவர்கள்லாம் வந்தாங்க. நம்முடைய தேனிசை தென்றல் தேவா தான் சொல்றேன். தேவா வந்து அதுக்கு முன்னாடி இங்க வந்திருந்தாங்க. அடையார் யூத் ஹாஸ்டல் வந்திருந்தாங்க. இது வந்து அருங்காட்சியகத்துல நடக்குது. எனக்கு அந்த அப்படியே கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள இருந்தது அருங்காட்சியகத்துக்குள்ள. அந்நேரம் வந்து எம்ஜிஆர் பத்தின சில தகவல்கள்லாம் ஷேர் பண்ணி, எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது. கவிஞர் முத்துலிங்கம் தான் அங்க வந்தாங்களா? அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. இத கிளியர் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியா. ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். அந்த வருடங்கள்ல நடந்த அந்த ஃபங்ஷன எடுத்து பார்த்துட்டு, இப்ப நான் மட்டும் அங்க இல்லல்ல. என் கூட வந்து கரெக்ட்டா எண்ணி 100 பேர் இருந்தாங்க. 100 பேர்ன்றது ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே. அப்ப அந்த 100 ஸ்டூடண்ட்ஸுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டா வந்திருந்தவங்க, அவங்க எல்லாருக்குமே ஆமா இவங்க தான் வந்தாங்க. கவிஞர் முத்துலிங்கம் தான் அந்த பையன் சொல்றது உண்மைதான். அப்படின்ற அந்த லிங்க் இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த வீடியோல அவங்க எப்படி இருந்தாங்களோ, அப்படியே தான் நான் வந்து பார்த்தேன். எனக்கு முன்னாடி தான் அந்த "உலகங்கரங்கள்" பாட்டு போட்டது இவங்க எங்க இருந்தது. அந்த இன்சிடென்ட்லாம் வந்து நம்ம இவங்கள எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இது வந்து கிளிக் ஆச்சு. ஸோ 100% அவங்க தான் கன்ஃபார்மா. இன்னும் எடுத்து பார்த்தா இன்னும் தெரிஞ்சிரும். சர்டிஃபிகேட் மத்த இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, அந்த நிகழ்ச்சியில யார் யார் வந்தாங்க, அந்த டீட்டெயில் எடுத்தோம்னா தெரிஞ்சிரும். ஓகே. எதுக்கு நான் இவ்ளோ அழுத்தமா சொல்றதுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணு தான். என்னடா அங்க அப்படி சொன்னா, இவங்கள மறுபடியும் அவங்க மீட் பண்ணீங்க, மறுபடியும் இங்க சொன்னா நீங்க என்ன ஃப்ராட் அப்படி சொல்லிறக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஓகே. இப்ப நம்ம போலாம். இப்ப அடுத்த இன்சிடென்ட் வந்து இப்போ வந்து ரொம்ப சுவாரஸ்யமான, இன்ட்ரஸ்டிங்கான எனக்கு ரொம்ப பெர்சனலா கனெக்ட் ஆன ஒரு விஷயம். இவங்கள நான் மீட் பண்ணல. அதனால நான் மீட் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். ஸோ டோன்ட் வொரி. நம்ம இத கன்டின்யூ பண்ணலாம்.
அதாவது இது இப்ப நான் பேசக்கூடிய விஷயம் வந்து எந்த இன்டர்வியூல உள்ளது அப்படின்றத சொல்லிர்றேன். பெப்சி உமா அவர்கள் வந்து இளைய திலகம் பிரபு அவங்கள எடுத்த இன்டர்வியூல வந்து இத வந்து பிரபு அவர்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன் நான் இத சொல்லிட்டு நான் அந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, நம்ம சொல்றது எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். சிலர் நம்பாம இருக்கலாம். ஸோ நம்ம உண்மைய மட்டும் தான் இப்ப நம்ம ஷேர் பண்றோம். அப்படின்றதுக்காக தான் யாரு, எங்க அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். இது என்ன அப்படின்னா, பர்ட்டிகுலரா வந்து நாகேஷ் அவர்கள வந்து நான் நாகேஷ் அங்கிள் தான் சொல்வேன் அப்படின்ட்டு பிரபு அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த அந்த காலகட்டத்தில நடந்த இன்சிடென்ட் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? இதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ப்ரூஃப் இல்லாத ஒரு விஷயம் சொல்றேன். ப்ரூஃப் இருக்கு. எஸ். என்ட்ட தான் ப்ரூஃப் இல்ல. நம்ம இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் ப்ரூஃப் இதுக்கு. அத நான் அப்புறம் சொல்றேன். இத ஃபர்ஸ்ட் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிளையாடல் படத்துல வந்து அந்த காட்சிகள் ஃபுல்லா எடுத்து முடிச்சுட்டாங்க. சிவாஜி அவர்களுக்கு பின்னாடி போயும் சில ஆக்ஷன் அதெல்லாமே நாகேஷ் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இத பார்த்துட்டு நல்லா இருக்கு. இத கட் பண்ணிருவாங்களோ அப்படின்னு நாகேஷ் அவர்களுக்கு ஒரு சின்ன மனசுக்குள்ள தோணும் இல்லையா? அந்த ஒரு விஷயம் தோணியிருக்கு. அப்படி பார்த்துட்டு சிவாஜி அவர்கள் பார்த்துட்டு டைரக்டர்ட்ட "சூப்பரா இருக்கு. இத கட் பண்ணிட வேணாம். ஒரு ஃப்ரேம் கூட கட் பண்ணக்கூடாது. அப்படியே வைங்க" அப்படின்ருக்காங்க. இத கேட்டுட்டு அப்படியே நெடுஞ்சான் கிடையா விழுந்துட்டாங்க. இப்போ நான் வாரேன் விஷயத்துக்கு. இத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ரூஃப் இருக்கு. இப்போ இன்னொரு விஷயத்துக்கு ப்ரூஃப் இல்லாத விஷயம் சொல்றேன். நடிகர், காமெடி நடிகர் மயில்சாமி அவர்கள் இதே மாரி ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு பாக்யராஜ் அவர்கள் கால்ல சொல்லுவாங்க சாஷ்டாங்கமா விழுதுன்னு, அந்த மாரி விழுந்திருக்கிறாங்க. இது வந்து நடந்த ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்ட்டா மயில்சாமி அவர்கள் இறக்கறதுக்கு ஒரு 6 மாசம் டூ 1 இயர்க்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட். இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து அங்க நடக்கக்கூடிய விஷயத்த ஒவ்வொரு விஷயமா கன்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாரி பாக்யராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. மயில்சாமி அவர்கள் வந்திருக்காங்கன்னு ஒரு இன்சிடென்ட்டா அத ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஐபின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்க நடந்த இன்சிடென்ட்ட என்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இந்த மாரி மயில்சாமி அவங்க வந்தாங்க. வந்தவுடனே பாக்யராஜ் அவங்க கால்ல விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எனக்கு ஷேர் பண்ணாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த குரு பக்தி வச்சிருக்காங்க அப்படின்றது எனக்குள்ள ஃபீல் ஆச்சு. ஸோ இதுக்கு அதுக்கு ஒரு சின்ன கனெக்ட் ஆகுது அப்படின்றனால தான் நான் அந்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ இப்ப நான் சொன்னதுக்கு எதுவும் ப்ரூஃப் இல்ல அப்படின்னு நினைக்க வேணாம். அது பாக்யராஜ் அவர்கள் வந்து என் கால்ல வந்து விழுந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு வந்து இத எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஸோ அங்க நடந்த இன்சிடென்ட் இதுதான். அந்த ஒரு குரு மரியாதைக்காக நான் வந்து இத நான் ஷேர் பண்றேன். ஸோ இதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்ல. ஸோ நடந்த இன்சிடென்ட் இது ட்ரூ அப்படின்றதுக்கு இருக்குது. அவங்க சந்தித்த ஃபோட்டோக்கள் அது ஃபுல்லா என்ட்ட இருக்குது. நான் நேரம் வரும்போது கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? யார வந்து சந்திச்சாங்க, அந்த விஐபி அவங்கள எப்படி சந்திச்சு பட விஷயமா போயிட்டு இருக்கும்போது, என் கூட அவங்க டச்ல இருந்தாங்கன்றதுக்கான ப்ரூஃப்லாம் என்ட்ட இருக்குது. ஸோ அது. இப்போ வந்து என்னன்னா, இப்ப ஷேர் பண்ணிட்டே இருக்கோம்னா, இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு உயரத்த அடையறாங்க இல்லையா? உயரம் சொல்றது வந்து அவங்க துறை சார்ந்து நான் சொல்ல வரேன். இதுக்கு பின்னால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கும். சரிங்களா? அந்த சீக்ரெட்ட நான் வந்து இப்ப ரிவீல் பண்றேன். இதுவும் ஒரு சீக்ரெட் அப்படின்ற மாரி. அது என்ன அப்படின்னா, நாகேஷ் அவர்கள் வந்து டைரக்டர் ஓகே சொன்னா கூட, அவங்க வந்து லைட் மேன பார்த்திருக்கிறாங்க. இது வந்து நாகேஷ் அவர்கள் பேசின ஒரு வீடியோ ஃபுட்டேஜ்ல தான் நான் பார்த்தேன். அப்ப என்ன அப்படின்னா, "ஓகேவா?" அப்படின்னு கேட்டானே அப்படின்ருவாங்க. ஓகேவா இருந்துச்சுன்னா, "சூப்பர்" அப்படிம்பாங்க. அப்படி இப்படின்ட்டாங்கனால நான் டைரக்டர்ட்ட போய் "இன்னொரு நான் பண்ணட்டுமா?" அப்படின்னு கேட்டு நான் பண்ணுவேன். அவங்களும் எனக்கு ஓகே சொல்லிருவாங்க. இன்னொன்னு பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவர பார்ப்பேன். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா, "ஜனரஞ்சகமா இருக்கு" அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிருவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப நாகேஷ் அவர்கள பத்தி 2 விஷயம். 3வது விஷயம் சொல்லும்போது எனக்கு ஒரு அப்படியே பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஃபீல் வரும் இல்லையா? அதாவது நீங்க அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகும் இல்லையா? அந்த மாரி எனக்கு ஒரு டச்சா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, சிவாஜி அவர்கள் இறந்த பின்னாடி நான் சொல்ற இன்சிடென்ட் அவங்க வீட்ல போயிட்டு ஒரு ஓரமா வந்து நாகேஷ் அவர்கள் இப்ப இல்ல அவங்க அப்படின்ட்டு அவங்க போய் அப்படியே படுத்துட்டாங்களாம். அப்போ இல்லன்றத ஏத்துக்கவே முடியாம இருக்கிற அவங்க கூட ஒண்ணா இருந்திருக்காங்க, நடிச்சிருக்காங்க, அவங்க கூட அவ்ளோ பழகியிருப்பாங்க அப்படிங்கும்போது, அத தாண்டி அந்த உணர்வு இருக்கு இல்லையா? அத வந்து நான் நான் சொன்னேன் இல்லையா, பச்சிமா பிரபு அவங்களுடைய அந்த இன்டர்வியூல வந்து நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. ஸோ அதுல இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒண்ணுக்கு ஒண்ணு, ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே பார்க்கும்போது, அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதோடைய நினைவுகள் நமக்கு ஒரு தாக்கத்த குடுக்கும் இல்லையா? அப்போ எனக்கு அந்த ஃபீல் வந்தது. ஆமால்ல அப்டின்ட்டு. இப்போ ஒரு விஷயம் சொல்லப் போறேன். இது வந்து தளபதி விஜய். எஸ். இது நீங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவா தான் இருக்கும். சித்தார்த் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் கூட அந்த நட்பு பத்தி பேசும்போது, அப்படியே லைட்டா பொறாமலாம் இல்ல. இருந்தாலும் லைட்டா பொறாம தான். அப்படின்ற அளவுக்கு அது இருந்தது. அது என்ன அப்டின்னா, சித்தார்த் அவர்கள் வந்து அவங்களுடைய படத்துல நடிச்ச சீன்ஸ வந்து சம்திங் இது சொன்னாங்க அந்த படம் பேர் கூட. எனக்கு சரியா அது வந்து தெரியல. ஆனா அந்த இன்சிடென்ட்ட வந்து சொல்றேன். அவங்க பண்ணத மொபைல்லாம் எடுத்து அப்படி காமிச்சு, இந்த மாரி எப்படி நடிச்சு காட்டு அப்படிலாம் கேட்கல.
அவங்க பண்ணத அப்படி தளபதி விஜய் வந்து நடிச்சு காமிச்சு, "இது எப்படி?" அப்படின்னு கேட்கும்போது, "ஏய் நான் இப்படிலாம் பண்ணலையே" அப்படின்னு சித்தார்த் "நீ தான்டா பண்ண சொல்லு, நீ எப்படி பண்ண அத சொல்லு" அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து நடிச்சே காமிச்சிருக்காங்க. இந்த மாரி ஒரு 1, 2 டைம்ஸ் நடந்திருக்கும் போல வேற வேற சீன்ஸ். அத வந்து இது பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது கேட்கும்போது ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு. அது என்ன அப்படின்னா, நான் உங்கள விஜய்ன்னு தான் கூப்பிடுவேன். ஆனா இப்போ உள்ளவங்க அவங்க கூட இருக்கவங்கலாம் அப்படி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அப்படி கூப்பிடாத, இப்படி கூப்பிடாத. அந்த மாரி ஏதோ பண்ணி விட்டுருப்பாங்கல்ல. ஆனா அவரு எப்பவுமே அதே மாரி தான் இருப்பாரு. எப்பவுமே அதே கியூட்ல தான் இருப்பாரு அவரு. அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது, அந்த நெருக்கமா பழகும்போது உள்ள நட்ப தாண்டி, அவங்க எவ்வளோ கூட இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடமா பழகுறதுக்கு ஒரு இடம் குடுப்பாங்க இல்லையா? அது ஃபுல்லா வந்து ஃபீல் ஆச்சு. எஸ் தளபதி இஸ் கிரேட் அப்படின்ட்டு. இந்த மாரி நெறைய பார்க்கும்போது, நான் ரொம்ப ஹேப்பியா வந்து ரத்தினம் படத்த வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்னா, அது ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு அதுக்கான நேரமே இல்லாம போயிருச்சு அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா, அது வந்து நல்லா கனெக்ட் ஆச்சு. அதோட பிளாட் என்னன்னு தெரியாது. ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஓவராலா வந்து ஒரு ஆக்சிடென்ட் அது கூட நடக்குது அப்படின்ற மாரி, தல அங்க கிடக்கு, இங்க கிடக்கு அப்படின்ற மாரி போட்டு அந்த கதை அப்படியே ஆரம்பிக்கிற மாரி போகும். படத்துடைய முதல் ஒரு 10 நிமிஷம் என்ன நடக்குது, என்னன்னே தெரியாத மாரி இப்படி வந்து அப்படி கனெக்ட் ஆவீங்க. கனெக்ட் ஆனோனே உங்களுக்கு லைட்டா கில்லி ஃபீல் வரும். அந்த ஒரு வேகம், அந்த ஃபைட், அந்த துரத்துற சீன் அது அந்த மாரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே உள்ள போகும்போது அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட்டு, எந்த அளவுக்கு போச்சு அந்த தகவல் நான் வந்து சரியா பார்க்கல. ஆனா சரியா போகல அப்படின்ற மாரி தகவலும் வந்துச்சு. ஆனா படம் ரொம்ப நல்லா இருந்தது. அது அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு லவ்வ சொல்ல வரும்போது, இது அதுக்காக கிடையாது. இந்த மாரின்னு அந்த ஃபோட்டோ ரிவீல் ஆகும் இல்லையா? அவருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டா எல்லாம் ஓவராலா பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி பார்க்கும்போது, இந்த படத்த பத்தி அப்பவே சொல்லியிருக்கலாமே, பேசியிருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் வந்தது அதுக்காக தான். சரி ஓகே. இந்த வீடியோல வந்து அதிகப்படியான தகவல நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். இது கூடவே வந்து அடுத்த ஒரு வீடியோல இந்த மாரி சூப்பரான தகவலாம் ஷேர் பண்றேன். பாய்.